வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 31 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 25வது ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னையில் உள்ள இந்திரா காந்தி அவர்களின் சிலைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு மற்றும் சட்டசபை காங்கிரஸ் தலைவர் சுதர்சனம், மூத்த தலைவர் குமரி அனந்தன் ஆகியோர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை தலைமைச் செயலகத்தில் ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களின் ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் மேஜர் ஜெனரல் நிதின் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்திற்கு நேற்று சென்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தேவருக்கு மலர் வளையம் வைத்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில், முத்துராமலிங்க தேவர் இந்நேரம் உயிருடன் இருந்தால் தமிழ் ஈழ நாட்டில் தமிழர்கள் படும் அவதியை கண்டு கொதித்து எழுந்து ஒரு தனி ராணுவ படையை அனுப்பியிருப்போர் என்று கூறியதாக ராமநாதபுரத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இன்று வெளியிட்ட ஒரு செய்தியில், கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டது என்று கூறிய நிலையில், இளம் பெண் கொலை வழக்கு தொடர்பாக செங்கல்பட்டு அருகே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரிக்கப்பட்ட சென்னை வாலிபர் சரவணன் என்பவர் லாக்அப் மரணம் அடைந்ததாக ஒரு அதிர்ச்சி செய்தி பாலூர் சங்கராபுரம் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியிருக்கையில், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நக்சலைட்டுகளால் தாக்கப்பட்ட கிராமங்கள், பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அங்கு வளர்ச்சி திட்டங்களை அதிகரிக்கப்பட நடவடிக்கைகளை முடுக்கி உள்ளதாக உத்தரப்பிரதேசத்தில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் மதுகோடா அவர்களுடைய வீட்டில் வருமானத்துறை அதிகாரிகள் 60 இடங்களில் சோதனை நடத்தி பல ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக ஜார்க்கண்டில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, ஜார்க்கண்டில் தேர்தல் வரும் நிலையில் காங்கிரசில் குறுக்கு வழியில் வெற்றி பெறுவதற்கு இப்படிப்பட்ட செயல்களை செயல்படுத்துகிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது என்று வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஜெய்ப்பூரில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பெட்ரோல் குடங்கின் பயங்கர தீ விபத்தில் 12 பேர் உயிர் இழந்த நிலையில் அந்த தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதாகவும், இதுவரை அரசுக்கு 500 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக ஜெய்ப்பூரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது, பாதுகாப்பை பலப்படுத்தாமல் அதிகாரிகள் எப்படி செயல்பட்டார்கள் என்று கேள்வி எழுந்திருக்கிறது என்றும், அதிகாரிகள் தங்களுக்கு சம்பளம் உயர்வு வேண்டும் என்று பல சலுகைகளை கோரி போராட்டம் நடத்தி பெற்றுக் கொண்டுள்ளவர்களுக்கு பெட்ரோலியத்தை பாதுகாக்க வேண்டுவது எப்படி என்பது தெரியாது என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய விமானப்படைக்கு சேர்ந்த விமான பைலட் ஒருவர் உயிர் இழந்ததாக ஜம்மு காஷ்மீரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் ஒரு வீட்டுக்குள் புகுந்து அங்குள்ளவர்களை கொல்ல முயற்சித்த போது ரூஸ்கானா என்ற பெண் ஒருவர் துப்பாக்கியை எடுத்து தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றதில் இந்தியாவே பரபரப்படைந்த நிலையில் அவருக்கு ஜனாதிபதி பரிசீலித்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய வீட்டில் தீவிரவாதிகள் கைவெறி குண்டுகளை வீட்டின் மீது எரிந்ததாக ஜம்முவில் 2 தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
இலங்கை தலைநகர் கொழும்புவில் மனநலம் பாதிக்கப்பட்ட தமிழறிஞர் என்று கூறி அவரை உருட்டுக்கட்டையால் இலங்கை போலீசாரும் இலங்கை ராணுவத்தினரும் அடித்து கொலை செய்து கடலில் வீசிய படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இஸ்ரோவின் தலைவர் மாதவன் நாயரின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து புதிய இஸ்ரோ தலைவராக கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டதாக பெங்களூரில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்பட்ட திரு வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் இன்று டெல்லியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகும். பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எல்.கே. அத்வானி அவர்கள், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் ஆகியோர் பங்கேற்று பாராளுமன்றத்தில் உள்ள பட்டேல் அவர்களுடைய உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக டெல்லி வந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் புஷ் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஐநாவில் நிரந்தர உறுப்பினராக இந்தியாவை அங்கீகரிக்க வேண்டும் என்று தான் பாடுபட்டதாகவும், ஆனால் அது முடியவில்லை என்றும் தற்போது அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் சைப்ரஸ் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் அங்குள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதாக சைப்ரஸ் நாட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மூன்றாவது ஒருநாள் போட்டி டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்திய கேப்டன் தோனியின் அருமையான ஆட்டத்தால் இந்தியா அமோக வெற்றி பெற்றதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் சைனா தன்னுடைய ராணுவ தளவாடங்கள் மற்றும் முக்கிய ஆயுதங்களை வெளிப்படையாக உலகுக்கு தெரியும் வகையில் வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வாஷிங்டன் இருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் 4வது முறையாக தைப்பூன் என்ற புயல் தாக்கியதில் 1,00,000 மக்கள் வீடு இழந்துள்ளதாகவும் 7 பேர் உயிர் இழந்துள்ளதாக பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 31 அக்டோபர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடையில் மேகமூட்டங்கள் அதிகம் காணப்படுவதாகவும், ராமநாதபுரம் நாகப்பட்டினத்தில் இதன் மூலம் மழை பெய்து கொண்டிருப்பதாகவும், இந்த மேகமூட்டங்கள் தமிழகத்தை நோக்கி வந்தால் தென் மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதை இந்த படத்தின் மூலம் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.